தமிழ் கருவூலம் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். உபுண்டு இயங்குதளத்தில் உங்களுக்கு பிடிச்சது மாதிரியான தீமை பல வழிகளில் நிறுவி பயன்படுத்தலாம். அதில் முதல் வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூகுள் தேடுபொறியிலையோ இல்லை எந்த ஒரு தேடுபொறியிலையோ தீம்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி வரக்கூடிய முடிவுகளில் இருந்து அந்த பக்கத்தில் போய் நீங்கள் தெளிவான வழிமுறைகள் கொடுத்துருப்பாங்க, அதை பயன்படுத்தி நிறுவிக்கொள்ளலாம். இல்லை அப்படின்னா gnome-look.org அப்படிங்கிற அஃபீஷியல் இணையதளத்தில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணியோ இல்லை அவங்க கொடுக்குற ஒரு இன்ஸ்டால் முறையை வச்சோ நீங்கள் நிறுவிக்கலாம். இப்போ முதல் வழிமுறை எப்படின்னு பார்க்கலாம். நான் கூகுள்லேருந்து தேடி பேப்பர் அப்படிங்கிற தீம் இணையதளத்தில் இருக்கேன். அந்த பக்கத்திலே பார்த்தீங்கன்னா எப்படி இதை நிறுவுறது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் உபுண்டு இயங்குதளம் யூஸ் பண்ணுறதுனால அதில் இந்த 2 கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. முதல் கமெண்ட்டை காப்பி பண்ணிக்கிறேன், என்னோட டெர்மினலில் பேஸ்ட் பண்ணி இப்போ அதை ரன் பண்ணிக்கிறேன். இதுக்கும் உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் தேவை. இப்போ 2வது கமெண்ட்டையும் நம்ம காப்பி பண்ணலாம். இப்போ எனக்கு இந்த பேப்பர் தீம் அப்படிங்கிறது என்னோட கணினியில் நிறுவியாச்சு. நான் போன பதிவில் சொன்னது மாதிரி உபுண்டு gnome-tweaks அப்படிங்கிற அந்த பேக்கேஜை நீங்கள் நிறுவி இருந்தீங்கன்னா நம்ம அடுத்த நிலைக்கு போய் அதை செட் பண்ணலாம். இப்போ அந்த ட்வீக்கை ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். அதில் அப்பியரன்ஸ் அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 5 வகையான உங்களுக்கு தேர்வு இருக்குது. முதல்ல அப்ளிகேஷன்ஸ், கர்சர், ஐக்கன்ஸ், செல், சவுண்ட். இப்போ நம்ம பேப்பர் தீம்னு ஒன்று கொடுத்தோம் இல்லைங்களா, இங்கே பாருங்கள் அதோட ஐக்கன் இங்கே வந்திருக்கு பாருங்கள், பேப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்மளோட ஐக்கன் மாறிடுச்சு. நீங்கள் இங்கே அதை பார்க்கலாம். முதல்ல ஒரு மாதிரி இருந்துச்சு, இப்போ அந்த பேப்பர் ஐக்கன்ஸ்லாம் மாறி இருக்கு. இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஏற்றது மாதிரி நீங்கள் ஐக்கன்ஸை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த கமெண்ட்ஸ் வழியாக இன்ஸ்டால் பண்ண தெரியலை, ஆனால் நீங்கள் தீம்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா gnome-look.org இதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த இணையதளத்தில் போய் இங்கே பாருங்கள், இடது பக்கத்தில் உங்களுக்கு நிறைய தீம்ஸ் ஐக்கன்ஸ் எல்லாமே இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்காக ஃபுல் ஐக்கன் தீம்ஸை கிளிக் பண்ணேன். இங்கே பாருங்கள் நிறைய தீம்ஸ் ஐக்கன்ஸ் வருது. இப்போ ஒரு டெமோவுக்காக இந்த மேக் ஓஎஸ் 3D ஐக்கன்ஸை நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன். இப்போ வலது பக்கத்தில் நீங்கள் 2 ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஒன்று டவுன்லோட் பண்ணுறது, இன்னொன்று இன்ஸ்டால் பண்ணுறது. டவுன்லோடை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் தெளிவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த ஆர்கைவ் ஃபைலை டவுன்லோட் பண்ணி .icons அப்படிங்கிற ஃபோல்டரில் காப்பி பண்ணிவிட்டு gnome-tweak அப்ளிகேஷன் வழியாக தேர்ந்தெடுத்து பயன்படுத்தலாம். இப்போ அது எப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம. இப்போ நான் அந்த டார்க் அப்படிங்கிற அந்த ஆர்கைவ் ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். என்னோட டவுன்லோட் ஃபோல்டர்ஸில் அதை சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் ஆயிடுச்சு. இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, நமக்கு சில வழிமுறைகள், அதை ஒன்றொன்னா நம்ம பின்பற்றலாம். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம இந்த வழிமுறையை பின்பற்றி அந்த ஐக்கன்ஸ் ஃபோல்டரில் அதை காப்பி பண்ணலாம். ஃபைல்ஸ் போயிடலாம். டவுன்லோட்ஸில் போய் ரைட் கிளிக் பண்ணி அந்த டவுன்லோட் பண்ண ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபோல்டரை அப்படியே காப்பி பண்ணி ஹோம் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இங்கே வாங்க. இங்கே ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். அது .icons. பொதுவாக எந்த ஒரு ஹிடன் ஃபைலும் நமக்கு இந்த ஃபைல்ஸில் தெரியாது. அதனால் இந்த வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஷோ ஹிடன் ஃபைல்ஸ் அப்படின்னு காட்டும். இப்போ நான் உருவாக்கின அந்த .icons இங்கே இருக்குது இல்லைங்களா, இதில் போய் பேஸ்ட் பண்ணிடுங்க. இதை கமெண்ட் வழியாக ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். உங்களை குழப்ப வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸ் வழியாகவே காட்டுறேன். இப்போ டவுன்லோட் பண்ணதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு தடவை க்ரியேட் பண்ணால் போதும். அந்த .icons அப்படிங்கிற அந்த ஃபோல்டர் அதுக்குள்ளே இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் என்னென்ன ஐக்கன்ஸ் அல்லது தீம் எல்லாம் டவுன்லோட் பண்ணுறீங்களோ அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதே ஃபோல்டரில் திரும்பவும் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் நீங்கள் ட்வீக்கில் போய் இங்கே பாருங்கள், மேக் ஓஎஸ் ஐக்கன்ஸில் போனோம்னா மேக் ஓஎஸ் டார்க் அப்படிங்கிறது வந்துச்சா. இப்போ பாருங்கள், இங்கேயே உங்களுக்கு தெரியும் அந்த ஐக்கன்ஸ்லாம் சேஞ்ச் ஆனது. பாருங்கள், டாக்கர்லேயும் சேஞ்ச் ஆகிருக்கு, இதுவும் மாறி இருக்கு. இந்த மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணி பயன்படுத்திக்கலாம். இப்போ அடுத்து ஒரு தீம் நம்ம டவுன்லோட் பண்ணலாம். இது வரைக்கும் பார்த்த 2மே நம்ம ஐக்கன்ஸ் தான் மாற்றினோம். இப்போ இங்கே GTK3 தீம்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. இதில் ஒரு உதாரணத்துக்காக நான் இந்த மிட்நைட் 1.6.3 அப்படிங்கிற தீமை தேர்ந்தெடுத்துக்கிறேன். இப்போ நான் மிட்நைட் டார்க் எல்லோ அப்படிங்கிறத டவுன்லோட் பண்ணிக்கிறேன். என்னோட டவுன்லோட்ஸ் ஃபோல்டரில் அதை சேவ் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் பண்ணி முடித்த உடனே ஃபைல்ஸில் போய் அந்த மிட்நைட் டார்க் எல்லோவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபோல்டரில் அப்படியே காப்பி பண்ணி உங்களோட ஹோம் ஃபோல்டருக்கு போய் ஏற்கனவே .iconsன்னு கிளிக் பண்ணோம் இல்லைங்களா, அதே மாதிரி
டாட் தீம்ஸ் அப்படின்னு சொல்லி இப்போ கிரியேட் பண்ண போகிறோம். நியூ ஃபோல்டர் போயிட்டு டாட் தீம்ஸ் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணிக்கிறோம். டாட் ஐக்கன்ஸுங்கிறது என்ன? நீங்கள் ஐக்கன் டவுன்லோட் பண்ணீங்கன்னா அங்கே ஸ்டோர் பண்ணிக்கலாம். தீம்ஸ் டவுன்லோட் பண்ணீங்கன்னா இந்த டாட் தீம்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ ட்வீக் ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே அப்பியரன்ஸில் போனீங்கன்னா அப்ளிகேஷனில் இங்கே பாருங்கள் மிட்நைட் டார்க் எல்லோ அப்படிங்கிற இது வந்துருச்சு. இப்போ நீங்கள் இங்கே பார்க்கலாம் அந்த தீம் அப்ளை ஆகி நமக்கு அதுக்கு ஏற்றது மாதிரியான அந்த கலர்ஸ் எல்லாம் மாறிடுச்சு. இது ஒரு ஐடியா தான். இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான தீம்ஸோ ஐக்கன்ஸோ இது எல்லாமே இணையத்திலிருந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் இந்த ட்வீக் அப்படிங்கிற ஆப்பை வச்சு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் அதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறணும். நீங்கள் கமெண்ட்ஸ் வழியாக டெர்மினல் மூலியமாக ரன் பண்ணலாம். இல்லை அப்படின்னா அந்த நோம் லுக் இல்லை எந்த ஒரு இணையத்திலையும் அந்த தீம்ஸை டவுன்லோட் பண்ணி அதை டாட் ஐக்கன்ஸ்லையும் டாட் தீம்ஸ்லையும் காப்பி பண்ணி பயன்படுத்தலாம். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை முயற்சி பண்ணி பாருங்கள். நன்றி.